Hello friends, welcome to our channel. இன்னைக்கு தமிழ்நாடு கிளாஸ் லெவல் சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5.1ல செகண்ட்ல தேர்ட் பாயிண்ட் பார்க்கலாம். இது பேஜ் நம்பர் 210ல இருக்கு. கம்ப்யூட் 9 பவர் 7. 9 பவர் 7 இதை நம்ம 10 மைனஸ் 1ன்னு எழுதலாம். 10 மைனஸ் 1 9. அப்போ 10 மைனஸ் 1 பவர் 7ன்னு எழுதலாம். இதில் n வந்து 7, a வந்து 10, b வந்து 1. பைனாமியல் தியரமில் இந்த ஃபார்முலாவில் இருக்கா a மைனஸ் பி ஹோல் பவர் n ஃபார்முலா எழுதலாம். a மைனஸ் பி ஹோல் பவர் n இஸ் ஈக்குவல் டு n c0 a பவர் n b பவர் 0. மைனஸ் இருந்தால் அல்டர்னேட் டேர்ம்ஸில் மைனஸ் போடணும். அப்போ மைனஸ் n c1 a பவர் n மைனஸ் 1 b பவர் 1 ப்ளஸ் n c2 a power n minus 2 b power 2 minus n c3 a power n minus 3 b power 3 plus n c power c4 a power n minus 4 b power 4 minus n c5 a power n minus 5 b power 5 plus n c6 a power n minus 6 b power 6 n plus வராது. அடுத்த அல்டர்னேட் டேர்முக்கு மைனஸ் வரும். மைனஸ் n c7 a power n minus 7 b power 7. என்னோட வேல்யூ வந்து 7, அதனால் c7 வர வரையும் நம்ம எழுதணும். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதில் a வந்து 10 மைனஸ் b வந்து 1, n வந்து 7 இஸ் ஈக்குவல் டு இதில் போடலாம் வேல்யூஸை. n வந்து 7, c 0, a வந்து 10, 10 பவர் n வந்து 7, b வந்து 1, 1 பவர் 0. இப்போ இதில் அடுத்ததில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் வேல்யூஸை. மைனஸ் n வந்து 7, c 1, a வந்து 10, 10 பவர் n minus 1, 7 minus 1, b வந்து 1, 1 power 1 plus next இதில் substitute பண்ணலாம். 7 c2 a வந்து 10, 10 power n minus 2, அப்போ 7 minus 2, b வந்து 1, 1 square minus next c3 இதில் substitute பண்ணலாம் வேல்யூஸை. n வந்து 7, c3, a வந்து 10, 10 power 7 minus 3, b வந்து 1, 1 power 3. நெக்ஸ்ட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். n வந்து ப்ளஸ் n வந்து 7, c4, a வந்து 10, பவர் n minus 4, அப்போ 7 minus 4, b வந்து 1, 1 power 4, 1 power 4. நெக்ஸ்ட் இதில் மைனஸ் n வந்து 7, c 5, a வந்து 10, 10 பவர் n minus 5, அப்போ 7 minus 5, b வந்து 1, 1 power 5. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் வேல்யூஸை. n வந்து 7, c6, a வந்து 10, n minus 6, அப்போ 7 minus 6, b வந்து 1, b power 6. நெக்ஸ்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் வேல்யூஸை. மைனஸ் n வந்து 7, c7, a வந்து 10, 10 பவர் n வந்து 7, 7 minus 7, b வந்து 1, 1 power 7. இதில் 7c0ன்னு இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பினேஷனில் nc0 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது இங்கே 7c0 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடலாமா? அப்போ 7c0க்கு பதிலாக 1ன்னு போடலாம். இன்ட்டு 10 பவர் 7 அப்படி எழுதலாம். 1 பவர் 0, எனித்திங் பவர் 0 வந்து 1 ஆகிடும். அப்போ இன்ட்டு 1. நெக்ஸ்ட்டு இதில் 7c1ன்னு இருக்குது. 7c1 இதை வந்து காம்பினேஷன் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். காம்பினேஷன் ஃபார்முலா வந்து NCR is equal to n factorial divided by r factorial into n minus r factorial.
இப்போது 7C1க்கு கண்டுபிடிக்கலாம். அப்போ 7 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு 7 minus 1 ஃபேக்டோரியல். 7 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் 1 தான். அப்போ நம்ம அதை எழுத தேவையில்ல. மீதி 7 minus 1 6 ஃபேக்டோரியல். 7 ஃபேக்டோரியல்னா 7 6 5 4 3 2 1 வரையும் எழுதணும். 7லேருந்து உல்டாவா தலைகீழ. அப்போ 6லேருந்து 6 ஃபேக்டோரியலுக்கு 6 5 4 3 2 1. அப்போது இந்த எல்லாமே கேன்சல் ஆகிடும். மீதி 7 தான் இருக்கும். அப்போ 7C1 is equal to 7. 7C1க்கு பதிலாக 7ன்னு போடலாம். இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ -7 10 பவர் இங்கே 7 minus 1ன்னு இருக்குது. 7 minus 1 வந்து 6. அப்போ 10 power 6. அடுத்தது இங்கே 1 power 1ன்னு இருக்குது. அப்போது 1 into 1 power 1 1 தான். நெக்ஸ்ட் இந்த பார்ட்டில் சால்வ் பண்ணலாம். 7C2. அப்போது 7C2 is equal to 7 factorial divided by 2 factorial into 7 minus 2 factorial. 7 factorial divided by 2 factorial into 7 minus 4 வந்து 5 factorial. 7 6 5 4 3 2 1ன்னு எழுதலாம். 2 ஃபேக்டோரியலை 2 into 1ன்னு எழுதலாம். 5 ஃபேக்டோரியலை 5 4 3 2 1ன்னு எழுதலாம். 1க்கு இதில் எதுவுமே வேல்யூ கிடையாது. 2 2 கேன்சல் 3 3 4 4 5 5 2 1s are 6 வந்து 3s are. அப்போது 7 3s are 21. 7C2 is equal to 21. அப்போ 7C2க்கு பதிலாக 21ன்னு போடலாம். ப்ளஸ் 21 10 பவர் 7 minus 2ன்னு இருக்குது. 7 minus 2 வந்து 5. அப்போது 10 பவர் 5. அடுத்தது 1 ஸ்கொயர்னு இருக்குது. 1 1s are 1 தான். அப்போ அது 1 into 1ன்னு போடலாம். நெக்ஸ்ட்டு இந்த பார்ட் சால்வ் பண்ணலாம். இதில் 7C3 இருக்குது. 7C3 is equal to 7 factorial divided by 3 factorial into 7 minus 3 factorial. 7 factorial divided by 3 factorial into 7 minus 3 வந்து 4. இப்போ 4 factorial. 7 factorial 7 6 5 4 3 into 2ன்னு எழுதலாம். divided by 3 factorial 3 into 2 into 1ன்னு எழுதலாம். 1க்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. அடுத்தது 4 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல் பதிலாக 4 into 3 into 2 into 1ன்னு எழுதலாம். இதில் 2 2 3 3 4 4 கேன்சல் ஆகிடும். 2 டேபிளில் 1s are 6 வந்து 3s are. 3 டேபிளில் 1s are 3யும் கேன்சல் ஆகிடும். மீதி 7 5s are 35. அப்போது 7C3 வந்து 35. 7C3க்கு பதிலாக 35 மைனஸ் 35. அடுத்தது 10 பவர். 10 பவருக்கு வந்து 7 minus 3ன்னு இருக்குது. 7ல் 3 போயிடுச்சுன்னா 4. அப்போ 10 பவர் 4ன்னு எழுதலாம். இன்ட்டு 10 பவர் 4. 1 கியூப் இருக்குது. நெக்ஸ்ட்டு 1 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். அப்போ இன்ட்டு 1. நெக்ஸ்ட்டு இந்த பார்ட் சால்வ் பண்ணலாம். 7C4 is equal to 7 factorial divided by 4 factorial into 7 minus 4 factorial. 7 factorial divided by 4 factorial into 3 factorial. 7 factorial வந்து 7 6 into 5 into 4 3 into 2 into 1ன்னு எழுதலாம். நம்ம 4 ஃபேக்டோரியலுக்கு பதிலாக 4 into 3 into 2 into 1ன்னு எழுதலாம். 3 ஃபேக்டோரியலுக்கு பதிலாக 3 into 2 into 1ன்னு எழுதலாம். இப்போ இதில் 2 2 3 3 கேன்சல் ஆகிடும். 4ம் 4ம் கேன்சல் ஆகிடும். மீதி 2 1s are 6 வந்து 3s are. 3யும் 3யும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி 7 5s are 35. அப்போ 7C4ம் 35 தான். அப்போது ப்ளஸ் 35. இங்கே 10க்கு பவரில் 7 minus 4ன்னு இருக்குது. 7 minus 4 வந்து 3. அப்போது 10 பவர் 3. 1 பவர் 4ன்னு இருக்குது. 1 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். அப்போ அதுக்கு பதிலாக 1ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பார்ட் சால்வ் பண்ணலாம். 7C5. அப்போது 7C5 is equal to 7 factorial divided by 5 factorial into 7 minus 5 factorial. 7 factorial divided by 5 factorial
இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் 7 minus 5 வந்து 2 அப்போ 2 ஃபேக்டோரியல் 7 ஃபேக்டோரியலை 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1ன்னு எழுதலாம் டிவைடட் பை 5 ஃபேக்டோரியலை 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1ன்னு எழுதலாம் அதே மாதிரி 2 ஃபேக்டோரியல் 2 இன்ட்டு 1ன்னு எழுதலாம் இதில் 1ஓட எதை பண்ணாலும் 1 மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும் அப்போ 1 எல்லாம் விட்டுட்டு மீதி இருக்கிறத கேன்சல் பண்ணலாம் 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும் நெக்ஸ்ட்டு 3ம் 3ம் 4ம் 4ம் 5ம் 5ம் கேன்சல் ஆகிடும் இங்கே 2 இருக்குது அப்போ 2 1s are 6 வந்து 3s are மீதி 7 3 இருக்குது 7 3s are 21 அப்போ 7C5 வந்து 21 அப்போ 7C5க்கு பதிலாக 21ன்னு எழுதலாம் மைனஸ் இருக்கிறதுனால -21 இங்கே பவரில் 7 minus 5ன்னு இருக்குது அப்போ 7ல் 5 போயிடுச்சுனாக்கா மீதி 2 அப்போ 10 power 2 நெக்ஸ்ட்டு 1 power 5ன்னு இருக்குது 1 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் அப்போ இன்ட்டு 1ன்னு எழுதிக்கலாம் அடுத்து இந்த பார்ட் சால்வ் பண்ணலாம் 7C6 is equal to 7 factorial divided by 6 factorial into 7 minus 6 factorial 7 factorial 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1ன்னு எழுதலாம் divided by 6 factorial வந்து 6 into 5 into 4 into 3 into 2 into 1ன்னு எழுதலாம் 7 minus 1 factorial 1 இந்த பார்ட் அப்படியே 1 ஆகிடும் அதனால் அது நம்ம எழுத தேவையில்லை இப்போ கேன்சல் பண்ணலாம் 2 2 கேன்சல் ஆகிடும் 3 3 கேன்சல் ஆகிடும் 4 4 5 5 6 6 மீதி 7 இருக்குது அப்போ 7C6ஓட வேல்யூ வந்து 7 தான் ப்ளஸ் 766க்கு பதிலாக 7 10 power 7 minus 6ன்னு இருக்குது 7 minus 6 வந்து 1 அப்போ 1 அது போட்டாலும் ஒன்று தான் போடலனாலும் ஒன்று தான் பவரில் அப்போ 10ன்னு எழுதிக்கலாம் 1 power 6 இருக்குது நெக்ஸ்ட்டு 1 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் வரும் அடுத்து லாஸ்ட்டாக இது மட்டும் சால்வ் பண்ணிடலாம் ப்ராப்பர்ட்டி 7C7ன்னு இருக்குது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பினேஷனில் NCN is equal to 1 அப்போது ரெண்டுமே சேம் நம்பராக இருந்துச்சுனாக்கா 1ன்னு எழுதலாம் அப்போ 7C7 is equal to 1 7C7க்கு பதிலாக 1ன்னு எழுதலாம் -1 10க்கு பவரில் 7 minus 7ன்னு இருக்குது 7 minus 7 வந்து 0 அப்போ 10 power 0 எனிதிங் பவர் 0 1 ஆகிடுமா அப்போ அதுக்கு பதிலாகவும் நம்ம 1ன்னு எழுதலாம் அப்புறம் 1 power 7 1 7 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் மறுபடியும் நம்மளுக்கு 1 தான் கிடைக்க போகுது அப்போ 1ன்னு எழுதிக்கலாம் 1ஓட நம்ம எதை மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் இந்த டேர்மில் அப்போ 10 power 7 மட்டும்தான் இருக்குது இதில் ஒரு 0 இருக்குது மேலே 7 இருக்குது அப்போ 1 7s are 7 அப்போ நம்ம 7 zeros போட்டுக்கலாம் 1 போட்டுட்டு 1 2 3 4 5 6 7 0 அடுத்தது மைனஸ் இப்போ இந்த டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் இங்கே வந்து 7 இருக்குது அப்போ -7 போட்டுட்டு 10 power 6க்கு மொத்தம் 6 zeros போடலாம் அப்போது அதை இதோட மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம் 1 2 3 4 5 6 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இந்த டேர்மில் 21 இருக்குது 21 10 power 5ன்னு இருக்குது 10 power 5ன்னு இருக்கிறதுனால 5 zeros போடலாம் 1 2 3 4 5 நெக்ஸ்ட் இது 35 10 power 4ன்னு இருக்குது அப்போ -35 10 power 4னாக்கா 4 zeros போடலாம் 1 2 3 4 நெக்ஸ்ட்டு இது 35 10 power 3 zeros போடலாம் 35 போட்டு அப்போ ப்ளஸ் 35 3 0 1 2 3 நெக்ஸ்ட் இதில் 21 into 10 ஸ்கொயர்னு இருக்குது 10 ஸ்கொயர் வந்து 100 அப்போ 20 minus 21 100க்கு 2 0 நெக்ஸ்ட்டு 7 into 10 7 10s are 70 அப்போ ப்ளஸ் 70 நெக்ஸ்ட்டு 1 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் அப்போ -1 இதில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவெல்லாம் ஆட் பண்ணிடலாம் இந்த டேர்ம் இந்த நம்பர் அப்புறம் 70 இது எல்லாமே பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 0 7 0 5 3 1 2 1 கிடைக்கும் அப்போ 1 2 1 3 5 0 7 0 நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் இந்த பார்ட்டும் இந்த பார்ட் அப்புறம் இந்த பார்ட் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடலாம் இப்போ நெகட்டிவில் வர்றதெல்லாம் ஆட் பண்ணிடலாம் -7
இது எல்லாமே நெகட்டிவ். அப்போ ஆட் பண்ணிடலாம். 1 0 1 2 5 3 7. நெகட்டிவ் சிம்பிள் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் தான் போடணும். இப்போது -7 3 5 2 1 0 1. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணால் 10 6 10 4 13 0 10 ஆகிடும். இது 1, இது 11 ஆகிடும், இது 0. 10ல் 1 போயிடுச்சுன்னா 9 6, 10ல் 1 போயிடுச்சுன்னா மறுபடியும் 9, 4ல் 2 போயிடுச்சுன்னா 2, 13ல் 5 போயிடுச்சுன்னா 8, 10ல் 3 போயிடுச்சுன்னா 7, 11ல் 7 போயிடுச்சுன்னா 4. அப்போது 4 7 8 2 9 6 9. 9 பவர் 7ஓட வேல்யூ 4 7 8 2 9 6 9.